குடும்பத்துல பிறந்தவங்கிற போர்வையில கவர்மெண்ட் ஆபீசருங்கிற பாதுகாப்புல இவ்வளவு நாள் ஃப்ரீயா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க. நீ ஒரு கொலைகார. கொலைய மறைச்சு போலீஸ் திசை திருப்பின ஒரு கிரிமினல். என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? கொலைய செஞ்சுட்டு நீ கடலுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் கொட்டி இழுத்துட்டு வந்துருவேன். மேடம், நான் அந்த கொலையை செய்யல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் என்னால சொல்ல வைக்க முடியும். உன்னை விட பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பந்தாடினவனா. நீ எல்லாம் எனக்கு முன்னாடி தூசிடா. மேடம், நான் கிரிமினலும் இல்ல, கொலைகாரனும் இல்ல. என்கிட்ட நீங்க இவ்வளவு வன்மத்தோட விசாரிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதையும் பார்க்க தானே போறேன். எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு மன உளைச்சல் எல்லாம் யாரால? உன் ஒருத்தனால. ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் அலைய வச்சுட்டு நீ ஜாலியா உன் ஒய்ஃபோட சுத்திக்கிட்டு இருக்க. செய்யறத செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா பேசின. இந்த கேஸை விட்டு என்னை துரத்துறதுக்கு நீ எவ்வளவு பாடுபட்ட. அந்த மினிஸ்டர் விட்டு பேச வச்ச. என்னையே உன் முன்னாடி ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண சொன்ன. அதெல்லாம் நான் மறப்பேன் நினைச்சியா? மாட்டேன். அதுக்கும் சேர்த்துதான் இப்ப நீ அனுபவிக்க போற. நீங்க காயத்ரியா மந்த்ராவான்னு கேட்ட முதல் ஆள் நாங்க கிடையாது. நிச்சயமா கடைசி ஆளும் நாங்க கிடையாது. எல்லாரும் வாய் வார்த்தையா கேட்டாங்க, நாங்க ப்ரூவ் பண்ண சொன்னோம், அவ்வளவுதான். இத மனசுக்குள்ள வஞ்சமா வச்சுக்கிட்டு பழிவாங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்ல. நீ எல்லாம் என்ன பார்த்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இன்னும் வரல. சரி சொல்லு, காயத்ரி எப்படி கொலை பண்ண? எந்த மாதிரி கொலை பண்ண? நான் கொலை பண்ணல. இங்க பாரு பிரகாஷ், லோக்கல் போலீஸ் அடிங்கிறது வேற, என்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த ப்ரொஃபஷனல்ஸோட அடி வேற. சாதாரண போலீஸ் அடிச்சா இப்ப வலிக்கும், ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசத்துலயோ அந்த வலி போயிடும். ஆனா வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு என்னால அடிக்க முடியும். ஆனா நீ தாங்க மாட்ட. பேசாம உண்மையை சொல்லிடு, வாக்குமூலம் கொடுத்துரு. இல்ல கையோ காலோ மொடமாதான் இங்கிருந்து வெளியே போவ. நீங்க எப்படி கேட்டாலும் நான் உண்மையை தான் சொல்ல முடியும். நான் கொலை செய்யல. ஏன் அந்த காட்டு பக்கம் கூட நான் போகல. அப்போ அந்த ஷர்ட் எப்படி அங்க வந்துச்சு? காக்கா தூக்கிட்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துச்சா? அந்த சட்டையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நீ நிச்சயமா சொல்ல மாட்ட. எனக்கு தெரியாது மேடம். இதுக்கு மேல என்கிட்ட சொல்ல எதுவும் இல்ல. ஆல்ரைட், உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீதான் முடிவு பண்ற. இனி உன்கிட்ட வெறும் வார்த்தையால நோ யூஸ். இனி அடிதான் உன்னை பேச வைக்கும். வாங்க, ரெடி பண்ணுங்க. நல்லா இவன் வெயிட் தாங்குற மாதிரி சீக்கிரமா ஒரு ரோப்பை ரெடி பண்ணுங்க. 4 ஸ்டீல் கம்பி வேணும். அந்த கம்பிக்கு பிளாஸ்டிக் உர போட்டுடுங்க. எலக்ட்ரிக் ஷாக் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவனை கொட்டி தலைகீழ தொங்க விடுங்க. ஓகே மேடம். என்ன பிரகாஷ், பயமா இருக்குமே? அடி வயித்துல பந்து மாதிரி ஒன்னு உருளுமே. ரத்த சொட்ட சொட்ட நீ தலைகீழ தொங்க போறது நினைச்சா அப்படியே வயிறு கலக்குமே. இப்படியெல்லாம் இருக்கும், இருக்கணும். எல்லாத்தையும் நீ மறைச்சாலும் நீ போதும் போதும்னு கதற வரைக்கும் உன்னை பண்ண போற டார்ச்சர்ல உன்னை அறியாமலே எல்லா உண்மையும் வெளியே வரும். Why are you still here? சீக்கிரமா போய் ரெடி பண்ணுங்க. எஸ் மேடம். டேராஜ், எங்கடா பிரகாஷ்? உள்ள என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்கடா. சீக்கிரமா சத்யா. சார் வாங்க சார். என்ன மேடம், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் அடிக்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா? It's none of your business. உங்க எல்லாரையும் யாரு உள்ள விட்டது? Please get out. I have not come here to get out and let you do whatever you wish. I came here to save my husband and leave with my husband. What? உன் ஹஸ்பண்ட காப்பாத்த போறியா? எப்படி? இங்க இருக்க போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தூக்கிட்டு போறியா? அதுக்கு நீ ஒன்னும் சூப்பர் விமன் இல்ல சத்யா. புருஷனை காப்பாத்த வந்த ஒரு ஆர்டினரி உமன், அவ்வளவுதான். என் ஹஸ்பண்ட் டீடைன் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் சூப்பர் பவர் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் லேடி தானே நீ, அவ்வளவுதான். How dare you call me in singular? நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். நீ ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னா அப்ப நான் யாரு? நானும் ஒரு ஆபீசர் தான். நீ என்ன மரியாதை கொடுக்கறியோ அதே மரியாதை உனக்கு திரும்ப தர முடியும். ஆல் ரைட், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் ஹஸ்பண்ட் அப்பாவி, அவரை ரிலீஸ் பண்ணோம். நோ வேஸ்,
இஸ் a criminal. அவனை வெளியே விட முடியாது. எந்த அடிப்படையில அவரை கிரிமினல்னு சொல்றீங்க? அவர்தான் கொலை செஞ்சாருன்னு ஆதாரம் இருக்கா? நீங்க படுக்க நினைச்சது வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வரதுக்கு அவர் பொம்மை இல்ல, அப்பாவி மனுஷன். வீட்டுல நான் தடுக்க பார்த்ததுக்கு ஏன் மேலேயும் கேஸ் போடணும்னு மிரட்டிட்டு போறாங்க. ஏன் முன்னாடி இவனை அடிச்சு உதச்சு விசாரிப்பேன் திமிரா பேசிட்டு போறாங்க. பிரகாஷ் இவங்களை அவமானப்படுத்திட்டான், அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இது மாதிரி இவன் மேல பொய் கேஸ் போட்டு இவனை உள்ளத்துல பாக்குறாங்க. இந்த லேடி கேள்வி கேட்க ஆள்லன்னு நினைக்கிறாங்க. எங்க பிரகாஷ் ஒன்னும் அனாதை இல்ல. அவனுக்கு அண்ணன், அப்பா, அம்மா, பொண்டாட்டி, சொந்தக்காரங்கன்னு எல்லாம் இருக்கும். இவனை அவ்வளவு சீக்கிரமா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். மேடம், எந்த விதத்துல என்னுடைய கிளையண்ட்டை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? Will you shut up? என்னோட ஆபீஸ்க்கு வந்து மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்றதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. கொலை நடந்த அன்னைக்கு அதே நேரத்துல இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிருக்கான். திரும்ப வந்தப்போ வேற ஷர்ட் மாத்திட்டு வந்திருக்கான். அதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பீங்க? முழுசா கேளுங்க தாசில்தார் மேடம். அந்த ஷர்ட் எங்கன்னு கேட்டதுக்கு அழுக்காயிடுச்சு, ட்ரை வாஷ் போட்டிருக்கேன்னு போய் சொல்லியிருக்கான். இப்ப வரைக்கும் அந்த ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல, ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த ஷர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. வாட் நான்சென்ஸ்! வெறும் சட்டையை மட்டும் வச்சு. யூ ஷட் அப். நான் சொல்றத முழுசா கேளுங்க. நான் வெறும் ஷர்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்ணல. அதுல பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு, அது காயத்ரியோடதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த எவிடன்ஸை வச்சுதான் இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான். இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு தூரம் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. பழி வாங்குறதா? நானா? லுக், உங்களுக்கு தேவையான பதில நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. இப்ப நீங்க வெளிய போலனா என் கடமையை செய்ய விடாம ஒரு தாசில்தார் தடுக்கிறாங்கன்னு நான் கலெக்டர் கிட்ட பேச வேண்டியிருக்கும். பேசவா? சொல்லுங்க, பேசவா? ப்ளீஸ் கோ ஹெட். உடனடியா போய் பேசுங்க. ஐ டோன்ட் கேர். பிளாக் மார்க் விழுந்தா உங்க வேலையே போயிடும். மைண்ட் இட். அதையும் தான் பாப்பமே. இப்ப நீங்க எனக்கு சொன்ன பதிலுக்கே நான் வரேன். என் ஹஸ்பண்ட் போட்டிருந்த ஷர்ட் மாதிரியே வேற யாராவது வாங்கி போட்டிருக்கலாம்ல? அதுல காயத்ரியோட ரத்தக்கரை, அவளோட பிளட் சாம்பிள், யார்கிட்ட அது கைவசம் இருக்கோ அவங்களும் இதை பண்ணிருக்கலாம்ல? வாட் யூ மீன்? நீங்களே அதே மாதிரி ஒரு ஷர்ட் வாங்கி ரத்தக்கரையை ஏற்படுத்தி நீங்களே செட்டப் பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். வாட்? யூ ஆர் அக்யூசிங் a police officer. நிச்சயமா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. முதல்ல அந்த காயத்ரி கொலைதான் செய்யப்பட்டிருக்கானா அதுக்கு முக்கியமான எவிடன்ஸ் காயத்ரியோட டெட் பாடி. அதேங்க, அது இல்லவே இல்ல. ரெண்டாவது சட்டையில படிஞ்ச ரத்தக்கரை. இது தவிர என் ஹஸ்பண்டுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி வேற என்ன எவிடன்ஸ் இருக்கு? எதுவுமே இல்லையே. லுக், இந்த ஒரு எவிடன்ஸ் எனக்கு. Shut up and listen what I said. எந்த சாட்சியும் கிடைக்காதனால இப்ப நீங்களே களை இறங்கி என் ஹஸ்பண்ட் ஷர்ட் மாதிரியே ஒரு ஷர்ட்டை வாங்கி அதுல ரத்தக்கரையை ஏற்படுத்தி என் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. How dare you? How dare you? இவ்ளோ தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்ட் இவ்ளோ சீப்பா பழி வாங்குவீங்க? ஓகே, ரத்தக்கரை இருக்க ஷர்ட்டை நான் ரெடி பண்ணனா அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் போட்டிருந்த ஷர்ட் எங்க? கம் ஆன் டெல் மீ. அவர் சொன்ன மாதிரி அது ட்ரை கிளீனிங் தான் போயிருக்கு. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஹோம் டெலிவரி பண்ணாங்க. இதான் அந்த ஷர்ட். இதான் அதுக்கான பில்லு. எந்த தேதியில ட்ரை வாஷ் கொடுத்திருக்காரு? கொலை நடந்ததா சொல்லப்படுற, காயத்ரி மிஸ் ஆனதா சொல்லப்படுற அதே தேதியில தான் வாஷிங் கொடுத்திருக்காரு. இந்த ஷர்ட் தான் என் ஹஸ்பண்டோட ஷர்ட். அப்ப உங்ககிட்ட இருக்கிற ஷர்ட் யாரோடது? 1000 தடவை என் ஹஸ்பண்ட் அந்த ஷர்ட் ட்ரை வாஷ்க்கு தான் போயிருக்குன்னு சொன்னாலும் கேட்காம போலியா ஒரு ஷர்ட் ரெடி பண்ணி என் ஹஸ்பண்ட் பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்க. இப்ப உங்க மேல கமிஷனர் கிட்ட நான் புகார் கொடுக்கவா? பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக என் ஹஸ்பண்ட் மேல போலியா ஒரு கேஸ் ரெடி பண்ணி அவரை டார்ச்சர் பண்றீங்கன்னு கமிஷனர் கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? இல்ல கோர்ட்ல பேசிக்கிறீங்களா? சொல்லுங்க மேடம். But how is this possible? போலீஸ் நினைச்சா எது வேணாலும் பாசிபிள் மேடம். போலீஸ் நினைச்சா எது வேணாலும் நடக்கலாம். கஞ்சானா என்னன்னே தெரியாத வீட்லயும் கஞ்சா முளைக்கும்.
கேஸையே திசை திருப்பி கேஸ் கொடுத்தவனையே சிக்க வைக்கவும் முடியும். அப்புறம் ஜெயில போட்டதுக்கு அப்புறம் கரண்ட் ஒயரை கடிச்சான், அரணா கயிறுல தூக்க போட்டுக்கிட்டான்னு அல்ப காரணத்தை சொல்லி கொன்னு கதையை முடிச்சிடலாம். போலீஸோட பவர் தெரியாமல நான் ஒன்னும் தாசில்தார் ஆயில மேடம். லுக் சத்யா, ஒரு விவசாயி என்கிட்ட இந்த ரத்த படிஞ்ச ஷர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தது உண்மைதான். ஐ டோன்ட் கேர். இப்போ என் ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? இல்ல நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? முடிவை நீங்களே சொல்லுங்க. லுக் சத்யா, ஐ டோன்ட் நோ ஹேவ் தி மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? அதான் என் கேள்வி. ரிலீஸ் him. சத்யா, பிரகாஷ் தான் காயத்ரி கொன்னு இருப்பான்னு என்னோட உள்ளுணர்வு கிளியரா சொல்லுது. அண்ட் என்னோட உள்ளுணர்வு இது வரைக்கும் என்னை ஏமாத்தினதே இல்லை. இந்த தடவை இவன் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டான். ஆனா எவிடன்ஸ் கிடைச்சா நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. என்னோட ஹஸ்பண்ட் தப்பை செஞ்சிருக்க மாட்டார்னு ஏன் உள்ளுணர்வு சொல்லுது. நான் மனசார இவரை நம்புறேன். இந்த ஜென்மத்துல இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் என் ஹஸ்பண்ட் மேல நீங்க கை வைக்க முடியாது. நீங்க வாங்க. ஐயோ, அந்த மந்திரா பிரகாஷ் இழுத்துட்டு போயிட்டாளேங்க. அதுக்கு முன்னாடி சத்யா போய் காப்பாத்தணுமே. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. என்ன பண்றது? பிரகாஷ் அந்த ட்ரெஸ் ட்ரை கிளீனிங் போட்டிருக்கேன்னு சொல்லியும் நம்பாம அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாளே. சத்யா எப்படிதான் இதை சமாளிக்க போறானோ தெரியலையே. பிரகாஷ் வந்துட்டியப்பா? அந்த மந்திரா ஒன்னும் அடிக்கலையேப்பா. நம்ம சத்யா விட்டுருவாளா என்ன? பாயிண்ட் அவ கேட்ட கேள்விக்கு இந்த மந்திராவால பதில் சொல்லவே முடியலமா. அட்வொகேட்டோட போனதுனால வேற வழி இல்லாம இவனை விட்டுட்டா. நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டப்பா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அந்த மந்திரம் ரொம்ப ஆட்டம் போடுறமா. எவ்வளவு கேஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அராஜகம் பண்ணி தான் அவ கேஸ் கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பொம்பளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என்ன பெரிய போலீஸ் ஆபீசர் அவ? ஏதோ ஒரு ஆதாரத்தை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு அதை வச்சு அரெஸ்ட் பண்றா. அந்த காயத்ரி இருந்தாலும் என் பிள்ளைக்கு தான் பிரச்சனை, அவ செத்தாலும் என் பிள்ளைக்கு தான் பிரச்சனை. அந்த மந்திர உருவத்துல தான் காயத்ரி மாதிரி இருக்கான்னா, மனசாலையும் அவள மாதிரியே வக்ரம் பிடிச்சவளா இருக்காளே. எங்க போய் சொல்றது இதெல்லாம்? ஏண்டா அவன் உன்னையே சுத்தி சுத்தி வந்து பழி வாங்குறா. அப்படி உண்மையில என்னதாண்டா அவளுக்கு கோபம்? வளகாப்புக்கு வந்தவள அவமானப்படுத்தி நம்ம அமிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து விரட்டி விட்டோம். அந்த அவமானம் சேர்த்து வச்சுதான் இப்ப பழி வாங்குற. ஏண்டா காயத்ரி தேடி காட்டுக்கு போனது மூர்த்தி, நீ, குமார், ஏகாம்பரம் 4 பேரும் தானே. அந்த பக்கமே போகாது இவரு ஏண்டா அவ டார்ச்சர் பண்றா? பிரகாஷ பத்தி அவளுக்கு தெரியலங்க. அவன் உடம்புல ஓடுறதே ரத்தம். மத்தவங்களை காப்பாத்ததான் அவனால முடியுமே தவிர யாரையும் கொலை பண்ண முடியாது. அது அந்த மந்திராவுக்கு தெரியலையே. நீ உள்ள பாப்பா, முதல்ல போய் குளி. டேய் பிரகாஷ் வாடா. எனக்கு என்னமோ இந்த மந்திரா போற வேகம் பயமா இருக்குடா. நிச்சயமா என்ன சிக்க வச்சிருவா. நாம தேட போற நேரத்துலயா அந்த ஆளுக்கு மரணம் நடணும்னு ஆசை வரணும்? அதுவும் நீ போச்ச இடத்துல நடணுமா? வரிசையா எனக்கு கெட்டதா நடக்க ஆரம்பிச்சிருச்சுரா. முதல்ல மகா பாப்பா காணாம போனா. சத்யா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. இப்ப மந்திரா மூலமா பிரச்சனை. எனக்கு என்னவோ இந்த தடவை தப்பிக்க முடியாதுன்னு டேய், எதுக்கு அப்படிலாம் நெகட்டிவா பேசுற? சத்யா ஏற்கனவே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டா. அம்மாவாலேயே தாங்க முடியாத. அம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கையோட பேசுறாங்க பார்த்தல்ல.
எல்லாம் உடஞ்சி சிதைஞ்சு போயிடும்டா. எதுக்குடா இப்படி மனசு தளர விடுற? அந்த மந்த்ரா கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு ஆதாரத்தையும் நாம தான் உடைச்சு நொறுக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி இனிமே வர ஆதாரத்தையும் உடைச்சிடலாம்டா. டேய், மிஞ்சி போற என்னடா செய்வா? உன்னை உள்ள போட்டு உண்மை சொல்லு அடிப்பா. நீ வாயை திறக்காதடா. எவ்வளவு சித்தவாதம் பண்ணாலும் நீ உண்மை மட்டும் ஒத்துக்காதடா. எனக்கு தெரியவே தெரியாது, சாதிச்சிரு, சமாளிச்சிடலாம்டா. டேய், இந்த ஆதாரத்தை நாம இன்னும் உடைக்கலடா. இன்னொரு சட்டை ட்ரை கிளீனிங்ல இருந்து வந்ததால தப்பிச்சோம். ஆனா அந்த சட்டையில இருக்கிற பிளட் காயத்ரியோட தானு தெரிஞ்சுக்க மந்த்ரா ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருந்தா. அதோட ரிசல்ட் வந்ததால எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய், அதுக்குள்ள வேற ஏதாவது மிராக்கல் நடக்கும்டா, நீ கவலைப்படாம இரு. டேய், என்னடா மிராக்கல் நடக்க முடியும்? எனக்கு நம்பிக்கையே இல்ல. கடைசியில பணத்துக்கு கொலை பண்ண மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ண போறா. திட்டம் போட்டடா நான் கொலை பண்ண. அவ உன்னை கொல்ல பார்த்தா. உன்னை காப்பாத்தணுங்கிற வேகம், சத்யாவை இந்த மாதிரி பண்ணிட்டாலேங்கிற வெறி, அதனால கொலை பண்ண. இதெல்லாம் யாருடா நம்ப போறா? டேய், நீ மாட்டிக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் விட்டுருவோம்டா. எத்தனை தடவை இது சொன்னாலும் நீ நம்பாம ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பயமா இருக்குடா. மந்த்ரா அடுத்த ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்தானா என்ன பண்றது? டேய், இதுக்கு மேல வேற என்னடா எவிடன்ஸ் இருக்க முடியும்? எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்றதுக்கு நம்ம ப்ரொஃபஷனல் கொலைகாரங்களா? ஆத்திரத்துல கொலை நடந்துருச்சு. என்னதான் அழிச்சாலும் நிச்சயமா ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு வந்திருப்போம். இதுக்கு மேல வேற எந்த எவிடன்ஸ் இருக்காதடா, நீ பயப்படாம இரு. டேய், ஏசிபி ஆபீஸ்ல சத்யா வந்து வாதாடினா. அதுக்கு ஆதாரமா ட்ரை கிளீனிங்ல இருந்து ஷர்ட்டும் வந்துருச்சு. அது மட்டும் வரலனா? நான் சட்டையை ட்ரை கிளீனிங்க்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த ஷர்ட் வந்திருக்கும்? ஆமாண்டா, அதான்டா நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். அதுவும் அதே தேதி போட்டு பில்லு வந்திருக்கு. அது எப்படி சாத்தியம்? யார் இதை பண்ணிருப்பாங்க? நிச்சயமா இது அனாமிக்காவோட வேலைதான். என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கானா எதுக்கு? என்னதான் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா? அதான் ஒண்ணும் புரியவே இல்லையடா. இதாவது என்ன நோக்கத்துல நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த அனாமிக்காவை பார்த்து எதுக்கு இப்படி செஞ்சேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். டேய் டேய், அவ வெறி பிடிச்ச மனநிலையில இருக்கா. அவ கூட ஜாகிரதையா பேசு. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க குழந்தை நல்லா ஹெல்த்தியா நார்மலா இருக்கு. வயித்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ பேதியானதுக்கு என்ன காரணம் டாக்டர்? தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்கறது இல்ல. வேற யாராவது சரியா கைய கழுவாம குழந்தைய கொஞ்சிருக்கலாமா? குழந்தை அவங்க கைய சுவைச்சிருக்கலாம். பொதுவா டயரியா வரத்துக்கு ஹைஜீன் தான் காரணம், தாய்ப்பால் காரணம் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் எவ்வளவு தூரம் முன்னேறின இந்த காலத்துல போய் குழந்தைக்கு கண் திருஷ்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க மேடம். மாப்பிள, எது வேணாலும் முன்னேறட்டும். ஆனா கண் திருஷ்டி இருக்கிறது உண்மைதான். ஐயோ, அதெல்லாம் ஹம்பக் மேடம். தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லி மத்தவங்கள குழப்பாதீங்க. சுகாதாரமா பாத்துக்கிட்டா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் எதுக்கு டாக்டர் குழந்தை ரொம்ப அழுகுறா? என்கிட்ட பால் கூட ரொம்ப கம்மியா தான் குடிக்கிறா. குழந்தை கம்மியா குடிக்கிறாளா அதிகமா குடிக்கிறாளான்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அவளுக்கு தேவையான அளவுக்கு அவ குடிப்பா. இதே புலம்பல் தான் டாக்டர். குழந்தை இவகிட்ட மட்டும் சரியா பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா. அதை விட அவ அத்தை பொண்ணு கிட்ட தான் நல்லா பால் குடிக்குன்னு வேற சொல்றா. எங்க குழந்தை இவளை விட்டுட்டு அவ அத்தை பொண்ணு கிட்ட போயிடுமோன்னு சொல்லி பயப்படுறா. குழந்தைக்கு யார் பால் குடுக்கறாங்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு பெத்த தாய் யாருங்கிறது நல்ல அடையாளம் தெரியும். உங்களை விட்டு வேற ஒருத்தர்கிட்ட போய் அட்டாச் ஆயிடுமோன்னு பயப்பட வேண்டியதே இல்ல. பெத்த தாய் யாருன்னு தெரியறதுனால தானே பிரச்சனையே. அவ அத்தை பொண்ணு குழந்தைய தொலைச்சிட்டு படாத பாடுபடுறா டாக்டர். அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் எங்க குழந்தைதான். அவ கண்ணு பட்டதுனால்தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு ஒரே சண்டை. பாவம் அவங்க. எங்க குழந்தைய பார்க்க வந்தவங்க மனசு நொந்து போய் போனாங்க மேம். இதெல்லாம் ரொம்ப தப்புமா. குழந்தை இல்லாதவங்க கிட்ட நாம தான் கருணையோட நடந்துக்கணும். இப்பெல்லாம் நிறைய அம்மாங்க கிட்ட தாய்ப்பாலே இல்ல. ஆனா உங்க குழந்தைக்கு 2 அம்மாங்க பால் தரீங்கன்னா கொடுத்து வச்ச குழந்தை தானே. அதே தான் டாக்டர் நானும் சொல்லிட்டு இருக்கேன். தாய்ப்பால் குடிச்சா குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தண்ணிலையும் தாய்ப்பால்லையும் பேதம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க குழந்தைக்கு உங்க அத்தை பொண்ணோட தாய்ப்பாலும் அவங்களோட தாய்மையும் சேர்றப்போ உங்க குழந்தை நல்லா ஹெல்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். கவலைப்படாதீங்க டாக்டர். அப்ப எங்க நம்பிக்கை எல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா?
இவளுக்கு கொடுக்குற பத்திய சாப்பாடு லேகியம்லாம் தரவே வேண்டாம்னு சொல்றீங்களா? அது மருத்துவம்மா. மருத்துவத்தையும் நம்பிக்கையும் குழப்பாதீங்க. மூட நம்பிக்கையையும் மருத்துவத்தையும் குழப்பிக்காதீங்க. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.